Hello all, welcome to Aram'S Academy. இன்னைக்கு நம்ம subject specific weekly current affairsல environment topics in news last week பார்க்க போறோம். So first list of topics பாத்தீங்கன்னா Balukhand-Konark wildlife sanctuary, woolly flying squirrel, அதுக்கப்புறம் blue category of industries, Asiatic lines, carbon tax. So இந்த topics பத்தி தான் இன்னைக்கு நம்ம detailed-ஆ பார்க்க போறோம். So first is Balukhand-Konark wildlife sanctuary. இது ஏன் நியூஸ்ல இருந்தது? Recent study வந்து என்ன பார்த்திருக்காங்க? Balukhand-Konark wildlife sanctuary வந்து spotted deerக்கு வந்து and black bucksக்கு வந்து ஹோமா இருக்கு. அது வந்து இப்போ 1993ல 41.8% வந்து 2023க்கு 37.1%க்கு shrink ஆயிருக்கு, கம்மி ஆயிருக்குன்னு சொல்லி நியூஸ்ல இருந்தது. ஸோ நம்ம இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரியோட லொகேஷன் அண்ட் அதர் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லொகேஷன் எங்க இருக்கு? பூரி கொனார்க் மெரைன் டிரைவ் இன் ஒடிஷா. ஓகேங்களா? ஸோ இந்த ஒடிஷால அந்த பூரி கொனார்க் மெரைன் டிரைவ் கிட்ட திஸ் இஸ் தேர் அண்ட் திஸ் இஸ் இன் விச் டிஸ்ட்ரிக்ட்? பூரி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஒடிஷா. ஸோ இது வந்து ஒடிஷால இருக்கிற ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரி. 1984ல இது நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் திஸ் கவர்ஸ் 87 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் ஆஃப் கோஸ்டல் லேண்ட். ஓகே, ஸோ சாண்ட் டியூன்ஸ் இருக்கும், கேஷுரினா பிளான்டேஷன், கோஸ்டல் ஃபாரஸ்ட், இது எல்லாமே இருக்கும். அண்ட் ஃபானா பார்த்தீங்கன்னாலும் பிளாக் பக், ஸ்பாட்டட் டியர், ஹயனாஸ், மங்கீஸ், இது எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்து இட் இஸ் லை இங்கே அலாங் தி கோஸ்ட் லைன் ஆஃப் பே ஆஃப் பெங்கால். ஓகேங்களா? எஸ், அகேஷியா, நீம் பிளான்டேஷன் எல்லாம் இங்கே டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் டூரிசம் டெஸ்டினேஷன் கூட இங்கே 2 மேஜர் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் இருக்கு, போத் பூரி அண்ட் கோனார்க். கரெக்டா? ஸோ பூரி ஜெகநாத் டெம்பிள் யூ ஷுட் பி திங்கிங் அண்ட் கோனார்க் சன் டெம்பிள், அது வந்து உங்கள் மைண்டில் வரணும். நார்மலாக அந்த லொக்கேஷன் பார்க்கும்போது அந்த ஹிஸ்டாரிக் டெம்பிள்ஸும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டில் வந்து தோணும். ஓகே, அண்ட் கன்சர்வேஷன் கன்சர்ன் பார்த்தீங்கன்னா அங்கே லோக்கல் டூரிசம்னால வந்து அங்கே கோஸ்டல் எரோஷன் வந்து நல்லா நடந்துட்டு இருக்கு, இதனால எஃபெக்ட்ஸ் வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு கன்சர்ன் ரைஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அண்ட் இங்கே வந்து டைகர்ஸோ எலிஃபண்ட்ஸோ பிக் மேமல் சாங்சுரி மாதிரி இது கிடையாது. ஓகே, அண்ட் த பிளாக் பக் அண்ட் ஸ்பாட்டட் டீர் நல்லா பார்க்க முடியும். அண்ட் திஸ் இஸ் அண்ட் எக்கோ சென்சிட்டிவ் ஜோனா இது வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் நியரஸ்ட் லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி கோனார்க் சன் டெம்பிள், யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் அண்ட் சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோமா? ஸோ அதுக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக இது இருக்கு. அண்ட் திஸ் இஸ் எ கோஸ்டல் எக்கோ சிஸ்டம். கரெக்டா? ஸோ இதெல்லாம் நீங்கள் you should be knowing. Next is woolly flying squirrel. Woolly flying squirrel ஏன் நியூஸ்ல இருந்தது? The wildlife wing of Himachal Pradesh Forest Department ரீசெண்டா என்ன கேப்சர் பண்ணிருக்காங்க? ஃபர்ஸ்ட் எவர் photographic evidence of elusive woolly flying squirrel னு வந்து ஸோ ஃபர்ஸ்ட் photographic evidence னு வந்து கேப்சர் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? எட் மியார் வேலி இன் லாஹோல் அண்ட் ஸ்பிதி டிஸ்ட்ரிக்ட். ஸோ அந்த பிளேஸ்ல இந்த woolly flying squirrel இருக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோகிராஃபிக் எவிடன்ஸ்னு வந்து வைல்ட் லைஃப் விங் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த woolly flying squirrel ன்னு சொல்லும் போது சயின்டிஃபிக் நேம் வந்து யூபெட்டாரஸ் சினாரிஸ். ஓகேங்களா? இந்த டிஸ்ட்ரிபியூஷன் எங்கெங்கெல்லாம் இது நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னால் நார்த்தன் பாகிஸ்தான் அண்ட் வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அந்த காஷ்மீர் ரீஜியனில் நம்ம பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. தட் இஸ் ஹவு இட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ அந்த நார்த்தன் பாகிஸ்தான் அண்ட் இந்த வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ். ஸோ ஹேபிடேட் நார்மலாக எந்த ஃபாரஸ்ட் ரீஜியனா கிளிஃப்ஸா எங்கே வந்து இது வந்து இட் வில் பி லிவிங் அண்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா கிளிஃப்ஸ், பைன் ஃபாரஸ்ட் எல்லாமே இந்த கிளிப்ஸ் அண்ட் பைன் ஃபாரஸ்ட் அப்படின்னா ஹையர் எலிவேஷன்ஸில் திஸ் இஸ் ஹேபிடேட்டிங். ஓகே, ஸோ 2400 to 3600 மீட்டர் அந்த ஹையர் எலிவேஷன்ஸில் இந்த பைன் ஃபாரஸ்ட்டில் அந்த கிளிப்ஸ் ரீஜன்ஸில் இதோட ஹேபிடேட் இருக்கா. ஓகேங்களா? ஸோ பைன் ஃபாரஸ்ட் அட் ஹை எலிவேஷன். கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா என்டேஞ்சர்டா IUCN இது வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி எக்ஸ்டிங்டாக இருந்தது. அதுக்கப்புறம் 1994ல் 70 இயர்ஸ் கழிச்சு திருப்பி ரீடிஸ்கவர் பண்ணாங்க. ஓகே, அண்ட் திஸ் இஸ் லார்ஜஸ்ட் கிளைடிங் மேமல். அண்ட் இது வந்து பைன் ஃபாரஸ்ட்ல இருக்குன்னு சொன்னோமா, பைன் நீடல்ஸ் அண்ட் அதர் பிளான்ட்ஸ்னு தான் இது வந்து கன்சியூம் பண்ணி இட் வில் ஃபீட் ஆன். அண்ட் அடாப்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் எ திக் woolly fur. இதுக்கு கோல்டு கிளைமேட்டுக்கு வந்து அந்த கோல்டு கண்டிஷன் தாங்கிறதுக்கு அதுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு திக் woolly fur வந்து இருக்கு. அண்ட் இட் இஸ் நாக்டர்னல் அப்படின்னா ஆக்டிவ் டியூரிங் நைட் டைம்ஸ். ஓகேங்களா? அண்ட் இட் இஸ் ரேர்லி சீன். அண்ட் இதுக்கு வந்து கிளைடிங் எபிலிட்டி இருக்கு. ஸோ ஒரு ட்ரீ வந்து இன்னொன்று ட்ரீக்கெல்லாம் நல்லா மூமெண்ட் வந்து நம்ம பார்க்க முடியும். ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.
தென் ப்ளூ கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இது ஏன் நியூஸில் இருந்தது? சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து இப்போ ப்ளூ கேட்டகரி ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டர் எசென்ஷியல் என்வாயர்மெண்டல் சர்வீசஸ் இந்த ப்ளூ கேட்டகரி ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க? வாட் இஸ் த மெயின் எய்ம் அன்னு சொன்னால், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும் இல்லையா, காம்போஸ்டிங், பயோகேஸ், அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான். ஓகே, இந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட், இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரீஸ்னு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ளூ கேட்டகரி ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லி இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியல் இன்க்ளூஷனாக தான் இருக்குது. அப்படின்னா வேஸ்ட் டு எனர்ஜி இருக்கா, அந்த வேஸ்ட் டு எனர்ஜியில் எமிஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஓகே, வேஸ்ட் டு எனர்ஜி எமிஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அது கூட ப்ளூ கேட்டகரியில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது வந்து ஹைலி பொல்யூட்டிங். நான் சொன்னேன்ல, எமிஷன்ஸ் ஜாஸ்தி. ஸோ நார்மலி உங்களுக்கு பர் யூனிட் கோல் பர் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டிக்கு வர கார்பன் டை ஆக்சைடோட இங்கே ஜாஸ்தியாக வரும். ஸோ இவ்வளோ ஹை பொல்யூட்டிங் வேஸ்ட் டு எனர்ஜி இன்சரேஷன் பிளான்ஸ் வந்து எப்படி நீங்கள் ப்ளூ கேட்டகரியில் ஆட் பண்ணுவீங்க? திஸ் இஸ் லைக் மிஸ் திங் அன்னு சொல்லி அந்த கன்சர்ன் வந்து கான்ட்ரவர்ஷியலாக தான் இருக்குது. ஸோ அன்செக்ரிகேட்டட் முனிசிபல் சாலிட் வேஸ்ட் எல்லாமே எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக பர்ன் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் நம்ம இங்கே வேஸ்ட் டு எனர்ஜி டெக்னாலஜியாக சொல்லிட்டு இருக்கோம். அது வந்து டிஸ்பைட் பீங் ஹைலி பொல்யூட்டிங், இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ப்ளூ கேட்டகரியில் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பொல்யூஷன் இண்டெக்ஸ் 0 to 100க்குள்ள இந்த சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து இது பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ ப்ரீவியஸ்லி இது வந்து ரெட் கேட்டகரியில் இருக்குது. 97.6 பொல்யூஷன் இண்டெக்ஸ் இருந்தது. இப்போ வந்து அது வந்து ப்ளூ கேட்டகரியை மாற்றது வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலாக தான் இருக்குது. ஸோ இது வந்து டாக்ஸிக் கேஸஸ் லைக் SOx, NOx, HCl இந்த மாதிரி டாக்ஸிக் கேஸஸ் எல்லாம் இந்த வேஸ்ட் டு எனர்ஜி இதில் வந்து எமிட் ஆகுமா? ஓகேங்களா? ஸோ டாக்ஸிக் வேஸ்ட்டும் ஜென்ரேட் ஆகுமா? லேண்ட்ஃபில்ஸ், ஃப்ளை ஆஷ் இதெல்லாம் வந்து நம்ம செக்யூர்டாக லேண்ட்ஃபில்ஸ் இருக்கணும். அண்ட் தென் ஆஷ் வந்து உங்களுக்கு ஃப்ளை ஆஷ் வந்து நிறைய வரும். ஸோ ஆல் திஸ் டாக்ஸிக் கேஸஸ், டாக்ஸிக் வேஸ்ட் இதெல்லாம் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு, ஹைலி பொல்யூட்டிங் அன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இது ஹெல்த் ஹசார்ட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ப்ளூ வாஷிங் அன்னு சொல்லி கிரிட்டிக் பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன? டு ஃபால்ஸ்லி போர்ட்ரே, ஸோ வேஸ்ட் டு எனர்ஜி வந்து என்வாயர்மெண்ட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லி ஃபால்ஸாக நம்ம காமிக்கிறது தான் இந்த ப்ளூ வாஷிங் அன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிரீன் வாஷிங் வாஸ் ஆல்ரெடி a previous year question. ஓகே, ஸோ ப்ளூ வாஷிங் அன்னு சொல்லும் போது இப்போ இந்த வேஸ்ட் டு எனர்ஜி வந்து that is not very environmentally ஃப்ரெண்ட்லி, பட் இதில் இப்போ ப்ளூ கேட்டகரி இண்டஸ்ட்ரியாக கிளாஸிஃபை பண்ணி அது வந்து ஒரு என்வாயர்மெண்டல் ஃப்ரெண்ட்லி இண்டஸ்ட்ரியாக நம்ம வந்து காட்டுறது வந்து இது வந்து ப்ளூ வாஷிங்னு சொல்கிற மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயர்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் ரூல் வந்து இண்டஸ்ட்ரியல் கேட்டகரைசேஷன் கைடட் பை பொல்யூஷன், ஹெல்த் இம்பாக்ட் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் நீட்ஸ் இதெல்லாம் இது பண்ணணும்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ப்ளூ வாஷிங் ரெஃபர்ஸ் டு ப்ராக்டிஸ் ஆஃப் போர்ட்ரேயிங் polluting industry as environmental friendly industry by categorizing them under cleaner industry labels or lesser polluting. So ஒரு பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரின்னு வந்து என்வாயர்மெண்டல் ஃப்ரெண்ட்லி இண்டஸ்ட்ரியாக நீங்கள் காட்டுறது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிளாஸிஃபை பண்ணுறது, அந்த ப்ராக்டிஸ் தான் ப்ளூ வாஷிங்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஏஷியாட்டிக் லயன்ஸ். இவங்க ஏன் நியூஸில் இருந்தாங்க? இவங்க வந்து கிர் ஃபாரஸ்ட்ல தான் இருந்தாங்க. அந்த ரேஞ்ச் வந்து இப்போ எக்ஸ்பேண்ட் வந்து ஆயிட்டு இருக்கு, கிராஜுவலி எக்ஸ்பேண்டிங் அன்னு சொல்லி அந்த ஸ்டேட் பார்டர்ஸும் கிராஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ற மாதிரி நியூஸ்ல இருந்தது. ஸோ இதோட சயின்டிஃபிக் நேம் வந்து பேந்தரா லியோபெர்சிகா. ஸோ எங்கே வந்து இது ஹேபிடேட் இருக்கு? வைல்ட் பாப்புலேஷன் ஃபவுண்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி இன் கிர் ஃபாரஸ்ட் ஆஃப் குஜராத். குஜராத்தில் கிர் ஃபாரஸ்ட்ல எக்ஸ்க்ளூசிவாக இருந்தாங்க. IUCN ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா என்டேஞ்சர்ட். அண்ட் தென் 2020 சென்சஸ் படி தேர் ஆர் 674 இண்டிவிஜுவல்ஸ். ஓகேங்களா? ஸோ சென்சஸ் மெத்தட் எப்படி அந்த சென்சஸ் எடுப்பாங்கன்னு சொன்னால் டைரக்ட் சைட்டிங், யூனிக் ஐடி டெக்னிக்ஸ், கேமரா டேப்பிங், ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபிசிக்கல் ட்ரைட்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தே ஆர் ஸ்மாலர் அண்ட் லெஸ் மஸ்குலர் தேன் ஆஃப்ரிக்கன் லயன்ஸ். ஆஃப்ரிக்கன் லயன்ஸோட அவங்க ஸ்மாலராக இருப்பாங்க அண்ட் ஆல்சோ லெஸ் டெவலப்டு மெயின். ஓகேங்களா? ப்ரைட் ஸ்ட்ரக்சர், அந்த சோஷியல் குரூப் கூட ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் இந்த ஏஷியாட்டிக் லயன்ஸ் கம்பேர்ட் டு ஆஃப்ரிக்கன் லயன்ஸ். ஸோ ஆஃப்ரிக்கன் லயன்ஸோட ஏஷியாட்டிக் லயன் ப்ரைட்ஸ் கூட ரொம்ப ஸ்மாலர் தான். ஸோ 1 or 2 ஃபீமேல்ஸ் தான் இருக்கும். அந்த சோஷியல் குரூப்ஸ் கூட ரொம்ப
சின்னதாக தான் இருக்கும் நம்மளுக்கு ஏஷியாட்டிக் லயன்ஸில். ஓகேங்களா? ஸோ ஹேபிடேட் டைப் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிராஸ்லேண்ட்ஸ், deciduous ஃபாரஸ்ட். அண்ட் தென் டயட், what is their diets ன்னு சொன்னால் வைல்ட் herbivores லைக் சீத்தல், நில்கை அண்ட் சம்டைம்ஸ் பிரேஸ் ஆன் லைஃப் ஸ்டாக். ஓகேங்களா? மெயின் த்ரெட்ஸ் இவங்களுக்கு வந்து என்ன த்ரெட்ஸ்ன்னு சொன்னால் இன்ப்ரீடிங், டிசீசஸ், போச்சிங், இந்த ஹியூமன் லயன் கான்ஃப்ளிக்ட். ஸோ இதெல்லாம் வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஸோ ஹிஸ்டாரிக்கலி அவங்க கிரீஸ் வந்து த்ரூ தி மிடில் ஈஸ்ட் டு தி ஈஸ்டர்ன் இந்தியா இதுதான் அவங்களோட ரேஞ்சாக இருந்தது. ஓகேங்களா? அண்ட் தென் ரீலொகேஷன் பிளான் பற்றி உங்களுக்கு தெரியும் கரெக்டா? ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து ரீலொகேஷன் பிளான் கூனு வைல்ட் லைஃப் சாங்சுரி இன் மத்திய பிரதேஷ்க்கு ரீலொகேட் பண்ணுற மாதிரி கூட அந்த ஸ்டெப்ஸ் கூட எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அண்ட் தென் இந்த டிரான்ஸ்லொகேஷன் ஆஃப் சன் லைன்ஸ், ஏன்னா அந்த கிர் ஃபாரஸ்ட் மட்டுமே இருக்கு இல்லையா? ஸோ நம்ம செகண்ட் பாப்புலேஷனும் டெவலப் பண்ணணும், அந்த செகண்ட் லொகேஷனும் டெவலப் பண்ணணும்னு சொல்லி தான். ஸோ 2018 கனைன் டிஸ்டெம்பர் வைரஸ்ன்னு சொல்லி 20 lions வந்து இட் கில்டு. ஓகேங்களா? அண்ட் தென் டிஸ்பர்சல் பேட்டர்ன் வந்து அவுட் ஆஃப் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் வந்து இப்போ ரெவென்யூ கோஸ்டல் அந்த லேண்ட்ஸுக்கு கூட வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி டிஸ்பர்ஸ் ஆகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. So we also have something called Project Lion. So 2020 conservation across அந்த சௌராஷ்டிரா எல்லாம் இது வந்து ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணாங்க. அண்ட் அன்ரெகுலேட்டட் டூரிசம் அண்ட் வெஹிக்கல் டிராஃபிக் கூட இந்த லயன்ஸ்னு வந்து டிஸ்டர்ப் பண்ணோம். அண்ட் தென் லிமிட்டட் ஜீன் பூல் ரைசஸ் கன்சர்ன்ஸ், லைக் லாங் டைமாக அந்த ஜீன் பூல் எப்படி இருக்குது, ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு எங்கே கன்சர்னாகவே தான் இருக்குது. கார்பன் டேக்ஸ். ஸோ கார்பன் டேக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க, ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி மேலே வந்து கார்பன் டேக்ஸ் போடுறதுக்கு இந்தியா ஃபேவராக தான் ஓட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நியூஸில் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், கார்பன் டேக்ஸ்னால் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுமா? ஸோ கார்பன் டேக்ஸ் அன்னு சொன்னால் ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி வந்து இப்போது 3% ஆஃப் குளோபல் எமிஷன்ஸ்னு வந்து அக்கௌண்ட் பண்ணிகிட்ருக்கு. So 3% of global emissions are coming from shipping industry. ஆனா this is not included in Paris agreement. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, IMOட அக்ரிமெண்ட் படி கண்ட்ரிஸ் வந்து ஒரு குளோபல் ஃப்ரேம்வொர்க்னு வந்து அடாப்ட் பண்ணுவாங்க ரிகார்டிங் கார்பன் டேக்ஸ் ஆன் ஷிப்பிங் எமிஷன்ஸ். ஸோ ஷிப்பிங் எமிஷன்ஸ் மேலே நம்ம ஒரு டேக்ஸ் போட போகிறோம். அப்படின்னா 2028 வந்து 5000 கிராஸ் டன்னேஜ்க்கு மேலே இருக்கிற ஷிப்ஸ் வந்து எய்தர் லோயர் எமிஷன் ஃபியூயல்ஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணணும், இல்லைன்னா அதுக்கு வந்து அவங்க ஃபீ கட்டணும். இதுக்கு அவங்க ஜென்ரேட் பண்ணுற அந்த பொல்யூஷனுக்கு அவங்க ஃபீ கட்டணும். ஸோ தட் அந்த மணின்னு வந்து டீகார்பனைசேஷன் ஆஃப் ஷிப்பிங் இண்டஸ்ட்ரிக்கு தான் திருப்பி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ தட் ஸ்லோவாக நம்ம இந்த ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியில் டீகார்பனைசேஷன் கொண்டு வரலான்னு சொல்கிறது தான் ஏம். புரியுதாங்க? ஸோ ஷிப்பிங் எமிஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ 2028 வந்து இவ்வளோ டன்னேஜ்க்கு மேலே இருந்தால் எய்தர் லோயர் எமிஷனுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் ஜென்ரேட் பண்ண பொல்யூஷனுக்கு ஃபீ கட்டுங்க. ஸோ அந்த ஃபீ வச்சு அந்த டீகார்பனைசேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி எப்படி நடக்கணுமோ நாங்கள் பார்த்துப்போம்னு சொல்கிறாங்க. ஸோ according to the threshold limit they cross, their fee will be vary. ஓகேங்களா? ஸோ கார்பன் டேக்ஸ் நம்ம இது பண்ணோன்னா $40 billion 2030 ஜென்ரேட் பண்ணலாம். அண்ட் அது வந்து டீகார்பனைசிங் ஷிப்பிங் இண்டஸ்ட்ரிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து அக்செப்டட் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா 63 countries. இந்தியா accepted this. Rejected countries-ல மேஜர் ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ் லைக் சவுதி அரேபியா, UAE, ரஷ்யா இவங்கெல்லாம் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த கார்பன் டேக்ஸ். ஸோ ஸ்கிப்டு கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஐலாண்ட் நேஷன்ஸ் அப்டைன்ட் US டெலிகேஷன் வந்து அங்கே ஓட்டிங்கில் ப்ரெசென்ட் இல்லை. ஸோ 10% அப்சல்யூட் எமிஷன் ரிடக்ஷன் இந்த ஷிப்பிங் செக்டர் பை 2020 இஸ் பாசிபிள். ஆனால் நம்ம IMO ஓன் டார்கெட் என்ன, 2023ல 20% கட் பண்ணணும். ஸோ we can only achieve half of the target. ஸோ இது வந்து ரொம்பவே இதுவாக இருக்குது. இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஆர்கனைசேஷனோட டார்கெட் 20% வந்து நம்ம கம்மி பண்ணணும் 2030க்குன்னு சொன்னால் நம்ம எஃபர்ட்ஸ் எடுத்தால் 10% தான் கம்மி பண்ண முடியும்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ now let's go for a quick revision. So first is Balukhand-Konark Wildlife Sanctuary. So இது எங்க இருக்கு, ஒடிஷால இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒடிஷால 87 கிலோமீட்டர் ஆஃப் கோஸ்டல் லேண்ட் வந்து இது கவர் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இங்க வந்து ஃபானா பார்த்தீங்கன்னா பிளாக் பக், ஸ்பாட்டட் டீர், ஹயனா இதெல்லாம் இருக்கு. ஸோ பே ஆஃப் பெங்கால் கோஸ்ட் கிட்ட இருக்கு, தட் இஸ் அலாங் தட்.
அண்ட் இது வந்து டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாகவும் இருக்குது. ஏன்னா பூரி அண்ட் கோனார்க்கு கிட்ட தான் இருக்குது. ஸோ கோனார்க் சன் டெம்பிள் விச் இஸ் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ்க்கு ரொம்ப கிட்ட இருக்கா. அண்ட் இது வந்து அந்த டூரிசம் அஸ் த கோஸ்டல் வந்து த்ரெட் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இது வந்து எக்கோ சென்சிட்டிவ் ஜோனாவும் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு கோஸ்டல் எக்கோ சிஸ்டமாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் இன் ஒடிஷா. தென் ஊலி ஃப்ளையிங் ஸ்குவிரல், இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் எங்கெங்க இருக்கு? நார்த்தன் பாகிஸ்தான், வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், அண்ட் இது வந்து கிளிஃப்ஸ் அண்ட் பைன் ஃபாரஸ்ட். ஸோ இதுதான் வந்து இருக்கும். அண்ட் கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா என்டேஞ்சர்ட். இது வந்து எக்ஸ்டென்ட் ஆகி திருப்பி ரீடிஸ்கவர் பண்ணியிருக்காங்க 70 இயர்ஸ் கழிச்சு 1994. அதுக்கப்புறம் இட் இஸ் கிளைடிங் மேமல். ஸோ ட்ரீ டு ட்ரீ மூவ்மெண்ட் வந்து இது ரொம்ப ஈஸி ஆயிரும். அண்ட் பைன் நீடல்ஸ் தான் இது வந்து இட் வில் பி திங். அண்ட் அடாப்டேஷன் இட் இஸ் ஹேவிங் எ திக் ஃபர், அந்த கோல்டு கிளைமேட்டுக்கு வந்து அடாப்ட் பண்ணுறதுக்காக. அண்ட் இட் இஸ் ஆக்டிவ் டியூரிங் நைட் டைம், ஸோ நாக்டர்னல். அண்ட் தென் ப்ளூ கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ், இது வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ளூ கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லி ஒரு கேட்டகரைசேஷன். இப்போ என்ன கான்ட்ரவர்சின்னு சொன்னால், வேஸ்ட் டு எனர்ஜி இன்சனரேஷன் பிளான்ஸ் இருக்கா அப்படின்னா, அந்த முனிசிபல் வேஸ்ட், சாலிட் வேஸ்ட் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி அது பர்ன் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறது. நார்மலாக அது வந்து கோல் பர் யூனிட் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுற எமிஷன்ஸோட ஜாஸ்தியாக தான் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ எமிஷன்ஸ் ஜாஸ்தி, டாக்ஸிக் கேஸஸ் வந்துட்டு இருக்கு, டாக்ஸிக் வேஸ்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ எதுக்கு வந்து இது வந்து ப்ளூ கேட்டகரி இண்டஸ்ட்ரியாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க, அது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக இப்போ பேசிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ ப்ளூ வாஷிங் சொல்கிற கான்செப்டே இப்போ என்ன, அது வந்து என்வாயன்மெண்டல் ஃப்ரெண்ட்லி கிடையாது. ஆனால் அந்த கிளாசிஃபிகேஷன் அப்படி பண்ணி ஒரு இண்டஸ்ட்ரின்னு வந்து பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரியாக இருந்தது என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லி இண்டஸ்ட்ரியாக காட்டுறது தான் அந்த ப்ளூ வாஷிங் சொல்கிற கான்செப்ட்னு சொல்லி பேசுகிறாங்க. ஓகே. தென் ஏஷியாட்டிக் லயன்ஸ். ஸோ ஏஷியாட்டிக் லயன்ஸ் நார்மலாக கிர் ஃபாரஸ்ட் குஜராத்தில் தான் இருக்கும். அண்ட் இவங்களை வந்து நம்ம இப்போது சுப்ரீம் கோர்ட் வர்டிக்ல கூட என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு செகண்ட் பாப்புலேஷன் இது பண்ணணும்னு சொல்லி கூனு நேஷனல் பார்க் மத்திய பிரதேஷில் ரீலொகேஷனுக்கு எல்லாம் ஓகே சொல்லியிருக்காங்க. அண்ட் ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டேஞ்சர்ட். ஸோ 2020 அந்த எடுத்த சென்சஸில் 674 இண்டிவிஜுவல்ஸ் தான் இருந்தாங்க. அண்ட் தென் அவங்க வந்து ஆஃப்ரிக்கன் லயன்ஸோட ஸ்மாலராக தான் இருப்பாங்க, லெஸ் மஸ்குலராக தான் இருப்பாங்க. அவங்களோட ப்ரைட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அந்த சோஷியல் குரூப்பும் ஆஃப்ரிக்கன் லயன்ஸோட கம்மியாக தான் இருக்கும், 1 or 2 ஃபீமேல்ஸ் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹியூமன் லயன் கான்ஃப்ளிக்ட் ஒரு மேஜர் த்ரெட்டாக தான் இருக்குது. ஸோ ஹிஸ்டாரிக்கலி பார்த்தீங்கன்னா கிரீஸ், மிடில் ஈஸ்ட் அண்ட் ஈஸ்டர்ன் இந்தியா, ஸோ இதுதான் அவங்களோட ரேஞ்சாக இருந்தது. ஓகேங்களா. ஸோ திஸ் அட் ஆல் விசா. அண்ட் தென் கார்பன் டேக்ஸ். ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி வந்து 3% ஆஃப் குளோபல் எமிஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஆனால் அது பாரிஸ் அக்ரிமெண்ட்ல இன்க்ளூட் பண்ணல. ஸோ இன்டர்நேஷனல் மேரிடைம் ஆர்கனைசேஷனோட அக்ரிமெண்ட்ல என்ன கொண்டு வர போறாங்க சொன்ன மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா, லைக் வாட் ஆர் தே எய்மிங் டு பிரிங்னா, நம்ம வந்து 2028 ஒரு பர்டிகுலர் டன்னேஜ்க்கு மேல் இருக்கிற ஷிப்ஸ் வந்து அவங்க ஜென்ரேட் பண்ற அந்த பொல்யூஷனுக்கு மேல டாக்ஸ் போடலாம். இல்லைனா அவங்க என்ன பண்ணணும், ஒரு பர்டிகுலர் டன்னேஜ்க்கு மேலே அந்த ஷிப்பிங் இருக்குன்னா எய்தர் தே ஹேவ் டு மூவ் டு லெஸர் எமிஷன்ஸ், இல்லைனா அவங்க ஜென்ரேட் பண்ணுற எமிஷன்ஸ் அந்த பொல்யூஷனுக்கு அவங்க ஃபீ கட்டணும் பேஸ்ட் ஆன் த அமௌண்ட் ஆஃப் எமிஷன்ஸ் அண்ட் பொல்யூஷன் தே ஜெனரேட். ஸோ தட் அந்த ஃபீ நம்ம கலெக்ட் பண்ணி அந்த ஃபண்ட்ஸில் நம்ம என்ன பண்ணலாம், ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி டீகார்பனைசேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கார்பன் டாக்ஸ். ஸோ இந்த கார்பன் டாக்ஸ் வந்து இந்தியா ஓகேன்னு சொல்லி இந்த அக்ரிமெண்ட் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் மேஜர் ஆயில் ஷிப்பிங் கண்ட்ரிஸ் வந்து they did not sign, they rejected. ஓகேங்களா. ஸோ aspirants know about all these topics. என்ன நடக்குது, அதுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லி அட்லீஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கணும் being a UPSC aspirant. ஸோ அதுக்கு வந்து இந்த வீடியோ will play a very crucial role for you. Okay. So aspirants, keep revising, do well. Thank you. Have a nice day.